ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மாவின் கைகளை தொட்டதின் மூலமாக நீ எதிர்பார்த்த அனைத்தையும் மகிழ்ச்சியோடு உன் கைகளில் பெறப்போகிறாய். ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இந்த உலகத்தில் எல்லாருமே ஏதோ ஒன்றுக்காக போராடிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ மட்டும்தான் கஷ்டப்படுற மாதிரியும் உன்னை சுற்றி இருக்கவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் நீ நினச்சிக்காத. இந்த உலகில் வாழக்கூடிய எல்லாரும் ஏதோ ஒரு கவலையை சுமந்துக்கிட்டு கஷ்டங்களோடு சுகமாகவும் மகிழ்ச்சியாக இருப்பது போலவும் வெளியே காட்டிக்கிட்டு வாழ்றாங்களே தவிர எல்லார் வாழ்க்கையும் போராட்டங்களும் கஷ்டங்களும் நிறைஞ்சதாக தான் இருக்கு. ஆனால் எந்த ஒரு மனிதன் என்னை முழுசா நம்பி வராகி அம்மா தான் எல்லாமேன்னு ஓடி வர்றானோ அவன் வாழ்க்கையில மன உளைச்சலையும் கஷ்டத்தையும் கவலைகளையும் போக்கி எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் செய்வேன். நீயும் உன் மனசுல கவலைகளுக்கு இடம் கொடுக்காதே. கவலைக்கு இடம் கொடுத்தீனா அது உன்னை கவலைக்கிடமான ஆளாக மாற்றி விட்டுடும். அதனால நீ எப்போதும் தளர்ந்து போகாம சோர்ந்து போகாம என்ன நடந்தாலும் நடப்பது நடக்கட்டும்னு அனைத்தையும் என் மேல பாரமா இறக்கி வச்சுட்டு மகிழ்ச்சியோடு வாழ பழகு. அளவில்லாத பக்தியோடு என்னையே நம்பி இருக்கக்கூடிய உன்னை காப்பாற்றி உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்களை நான் நடத்தி முடிப்பேன். வாழ்க்கையில சில தவறுகள் நடக்க தான் செய்யும். அதை திருத்திக்கிறதுல எந்த தப்பும் இல்லை என் செல்லமே. ஆனா ஒரு சில மனிதர்கள் தவறுன்னு தெரிஞ்சாலும் தப்புன்னு தெரிஞ்சாலும் அது என்னவோ பழக்கம் போல பழக்கப்படுத்திக்கிட்டு அதை என்னால் மாற்ற முடியலைன்னு அதையே திரும்ப திரும்ப செய்கிறவங்களா இருக்கீங்க. தவறுகளை பழக்கப்படுத்தி கொள்வதுதான் மிகப்பெரிய தவறுங்கிறத புரிஞ்சுக்கோ. ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்ச பிறகும் அதை நீ மறுபடியும் செஞ்சினா அது உன்னையும் உன்னுடைய சந்ததியினரையும் ஒருபோதும் நிம்மதியாக வாழ விடாது. எப்போதும் எல்லாத்தையும் நல்லபடியாக செய்ய பழகு. நீ செய்யக்கூடிய காரியங்கள்ல ஏதாவது தப்பு நடந்துருச்சுன்னா உடனே பழியை தூக்கி அடுத்தவங்க மேல போட்டுட்டு நம்ம தப்பிச்சுக்கலாம் நினைக்காத. தவறு நடந்தால் அதற்கான காரணத்தை உன்னிடமே தேடு. அந்த தவறு உன் மூலமாக கூட நடந்திருக்க வாய்ப்பு இருந்ததுன்னா அதை திருத்திக்கிறதுலையும் மாத்திக்கிறதுலையும் தப்பே இல்லை என் செல்லமே. நீ எதை விதைச்சியோ அதை தான் அறுவடை செய்ய முடியும். நீ மற்றவங்களுக்கு என்ன கொடுக்கிறியோ அதை தான் உன் வாழ்வில் திரும்ப பெறுவாய். முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாம யாரையும் கஷ்டப்படுத்தாம எந்த துன்பமும் விளைவிக்காம நல்ல காரியங்களை மட்டும் செய்ய பழகு. நீ வாழும் காலம் முழுவதும் மற்றவங்களுக்கு இன்பத்தை கொடுத்து நீ மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கோ. இந்த வராகி அம்மாவை தேடி நீ வந்தீனா என்னுடைய ஆலயத்தில் கால் வைத்த அடுத்த நொடியே உன்னுடைய துன்பங்கள் அனைத்தும் விலகி நீ ஆனந்தமாக வாழ்ந்திடுவாய் என் செல்லமே. மொத்தத்துல இந்த உலகத்தில் உள்ள எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டீனா நாங்கிற அகங்காரமும் எல்லாமே எனக்கு தெரியும்ன்ற ஆணவமும் இல்லாம உன் வாழ்க்கையில நீ மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும். வாழ்க்கைங்கிறது மிக மிக குறுகிய காலம் மட்டும்தான். அதை மகிழ்ச்சியாக வாழ பழகு. கோபம் ஆசைகள்லாம் இருந்துச்சுன்னா அது உன்னை ஒரு வழி செஞ்சு சீரழிச்சிடும். முதல்ல கோபப்படுறத நிறுத்து. அதிகமாக ஆசைப்படுறத மாத்திக்கோ. எந்த விஷயத்திலும் எதுக்காகவும் யாரிடமும் நீ பயப்படக்கூடாது என் செல்லமே. பயங்கிறது ஒரு மோசமான விஷயம். அந்த பயம் உன்னை ஒன்றுமில்லாமல் போக செஞ்சிடுன்றதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் ரசிக்க கத்துக்கோ. உன் வாழ்வில் நடக்கும் அனைத்து முடிவுகளுக்கும் நீ மற்றவங்களை சார்ந்து இருக்காம நீயே முடிவெடுக்க பழகிக்கிட்டினா அதன் விளைவுகளை எதிர்கொள்ளும் தைரியமும் தன்னம்பிக்கையும் கூட உனக்கு வந்துடும். நீ எந்த அளவு நம்பிக்கையோடும் பொறுமையோடும் எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பிக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையை வெற்றியுடையதாக நான் ஆக்கி கொடுப்பேன். உன் முயற்சியின் கடைசி நொடியில் கூட உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் செய்வேன் என் செல்லமே. வாழ்க்கையில வெறும் பணத்தை மட்டும் சேர்க்கணும்னு நினைக்காத. பணத்தை சம்பாதிக்கிறதும் சேர்க்கறதும் முக்கியம்தானாலும் அதோடு சேர்த்து சில நல்ல மனிதர்களையும் சேமிச்சு வச்சினா அவங்க தான் உன் கடைசி காலம் முழுவதும் உனக்கு ஆறுதலா துணையாக உனக்கு ஓடி வருவாங்க. பணம் ஒருபோதும் உனக்கு துணையா வந்து நிற்காது தானே. வாழ்க்கையில என்ன நடந்தாலும் எல்லா சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு
அதை சமாளிப்பதற்கான வழியை தேடு. நானும் உன் கூடவே இருந்து உன்னுடைய திறமைகள் அனைத்தையும் வெளிப்படுத்தி உன் வாழ்க்கையை வெற்றியுடையதாக மாற்றி காட்டுறேன். நீ ஒவ்வொரு வினாடியையும் இன்பத்தையும் அனுபவித்து வாழ வேண்டுமே தவிர கோபத்தையும் மன அழுத்தத்தையும் உன் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டும் வாழ வேண்டாம். உன்னுடைய மன அழுத்தத்தின் ஒவ்வொரு வினாடியிலும் நான் உனக்கான சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு மன அழுத்தத்தை விலக்கி வைக்க முயற்சி செய். உன் ஆயுட்காலம் முழுவதும் நீ வருத்தப்படுறதாலேயோ கோபப்படுறதாலேயோ கஷ்டப்படுறதாலேயோ எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்பொழுதும் எல்லாவற்றையும் தைரியமாக சமாளிக்க பழகு. உன் மனசை நீ எப்போதும் மகிழ்ச்சியாக வச்சுக்கும் போது அது உன் ஆயுளை நீட்டிக்கும் அல்லவா? எந்த ஒரு காரியத்தை செய்கிறதா இருந்தாலும் ஒரு தீர்க்கமான முடிவெடுத்து நல்லபடியாக செய்ய பழகு. உன் திறமை மீது உனக்கு ஆழமான நம்பிக்கை இருக்கும்போது யாராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது. மற்றவங்க உன்னை யார் என்ன குறை சொன்னாலும் கூட நீ உடனே அதுக்காக தயங்குவதும் பயப்படுவதும் வேண்டாம் என் தங்கமே. உன் எதிர இருக்கவங்க எவ்வளவு திமிரா நடந்துக்கிட்டாலும் அதை தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. எவர் ஒருவர் ஜாதி மதம் ஏழை பணக்காரன்னு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு எல்லாரிடமும் பரஸ்பர நட்பு பாராட்டி அன்போடு இருக்காங்களோ அவங்களுடைய துன்பத்தை எல்லாம் போக்கி அவங்க வீடு முழுவதும் நான் வியாபிச்சு அவர்களுக்கான நல்லதை செஞ்சு முடிப்பேன். இந்த வராகி அம்மாவின் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வச்சினா கண்டிப்பா உனக்கான நல்லது நடந்தே தீரும் என் தங்கமே. நீ யார்கிட்ட போய் உதவி கேட்டு யாருமே எதுவுமே செய்யலைனாலும் நீ மனசுடைஞ்சு போக வேணாம். ஏன்னா உன் குரலை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த வராகி அம்மா உனக்கு என்ன தேவையோ எப்போது தேவையோ அதை சரியான நேரத்தில் கண்டிப்பாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கானது எதுவாக இருந்தாலும் நீ என்னை நோக்கி ஓடி வந்தீனா அதை நிச்சயமாக உன் கைகளில் நானே சேர்ப்பேன் என் செல்லமே. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீ உண்மையவே பேசி பழகு. ஏன்னா நீ என்னைக்கோ உன்னை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு விஷயத்துல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக சொன்ன பொய் இந்த உலகத்துக்கு தெரிய வரும்போது இத்தனை நாளா நீ பேசின எல்லா உண்மைகளும் கேள்விக்குறியாகி அவர்களுக்கு உன் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். நீ 10 உண்மை சொல்லியிருப்ப, ஒரே ஒரு பொய் சொல்லி தப்பிச்சுக்கலான்னு நினைச்சு சொல்லியிருப்ப. ஆனா நீ அறியாம தெரியாம சொன்ன அந்த ஒரு பொய் உன்னுடைய 10 உண்மைகளையும் பொய்யாக்கி உன் மேல அவங்க வச்சிருக்க நம்பிக்கையும் இழக்க செய்து விடும் என் தங்கமே. நீ எப்போதும் அதிகமா ஆசைப்படாம இருக்கிறத வச்சு மனநிறைவோடு வாழ பழகிக்கோ. உன்னை தொன்று தொட்டு வரும் துன்பங்களை எல்லாம் துரத்தி அடிச்சு உன் ஆசைகளை நிறைவேற்றி உன் வாழ்க்கையை நல்லபடியாய் வாழ வைக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. கூடிய சீக்கிரம் நீ விரும்பும் வாழ்க்கையை நான் உனக்கு அமைச்சு கொடுப்பேன். நம்பிக்கையோடு நீ என்னை நோக்கி வந்தீனா உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நானே நடத்தி முடிப்பேன். வாழ்க்கையில எங்க எப்படி போறது என்ன செய்யறதுன்னு தெரியாம நீ தவிச்சுக்கிட்டு இருக்கதும் திணறிக்கிட்டு இருக்கதும் எனக்கு நல்லா புரிஞ்சுதான் உனக்கு உதவி செய்வதற்காக என்னுடைய கரத்தை தொட சொன்னேன். இனிமே எந்த கவலையும் உனக்கு வேணாம். நானே உன் வாழ்க்கை முழுவதும் உன் கூட இருந்து உன்னுடைய கரங்களை இறுக்கமாக பிடிச்சு உனக்குன்னு ஒரு புது பாதையை உருவாக்கி உன்னை அழைச்சிட்டு போய் உன் வாழ்க்கையை வெற்றியுடையதாக மாற்றி காட்டுவேன் என் தங்கமே. நீயும் சகல சௌபாக்கியங்களோடு சந்தோஷமா மகிழ்ச்சியா உன் வாழ்க்கையை வாழும்படி இந்த வராகி அம்மா செய்து காட்டுவேன். நீ ஒருபோதும் எதை நினைச்சும் வருத்தப்பட வேணாம். என் பரிபூரண ஆசீர்வாதத்தின் மூலமாக இனி அனைத்துமே உனக்கு நன்மையாகவே நடக்க போகுது. கனவு காணுவது என்பது ரொம்ப சுலபமான காரியம்தான். கனவு காண்றதுக்கு எந்த கஷ்டமும் பட வேணாம். காயங்களும் இல்லாம கஷ்டமும் படாம எப்படி வேணா வாழ்ற மாதிரி கனவு காண முடியும். ஆனா கனவை நடவாக்கணும், வாழ்க்கையில நல்லது நடக்கணும்னா சில காயங்கள் வரத்தான் செய்யும், சில கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். நல்லது நடக்கணும்னா எல்லாத்தையும் கடந்து வர நீ தயாராக இரு. உன் கனவுகளை எல்லாம் நடவாக்கி உன் வாழ்க்கையில வெற்றியை தர வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. உன் கூட நான் இருக்கேன்றதை நீ உணர்ந்து கொள்வதற்கான நேரம் வந்துருச்சு. இனி எந்த சூழ்நிலையிலையும் எப்போதும் இந்த வராகி அம்மா உன்னை விட்டு போக மாட்டேன். நீ விரும்பிய வாழ்க்கையையும் உன் கைகளில் ஒப்படைக்கப் போகிறேன் என் செல்லமே.
வாழ்க்கையில கஷ்ட நஷ்டம் வர்றதுங்கிறது ஒரு யதார்த்தமான விஷயம்தான். உன் வாழ்க்கையில கஷ்ட நஷ்டமோ பிரச்சனைகளோ வரும்போது உதவி கேட்டு ஆறுதல் கேட்டு அடுத்தவர்களை தேடி போகாதே. இந்த மனிதர்களை நீ எப்போ நம்பினாலும் அவங்க கண்டிப்பா உனக்கு கஷ்டத்தையும் வேதனையும் மட்டும்தான் கொடுப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் உன் பிரச்சனைகள் வெறும் பொழுதுபோக்காக இருக்குமே தவிர, நீ சொல்றதெல்லாம் ஒரு கதையாக தோணுமே தவிர, உண்மையாவே உன் பிரச்சனைக்காக அவங்க வருத்தப்படவோ அல்லது உதவி செய்யவோ மாட்டாங்க. அதனால எதுவா இருந்தாலும் உனக்கு நீயே தைரியமும் ஆறுதலும் சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு மன உறுதியுள்ள பிள்ளையாக இருந்துக்கோ. உனக்கு பக்கபலமாக இந்த வராகி அம்மா எப்போதும் இருக்கிறேன் தானே. எதுவா இருந்தாலும் உனக்கு யார்கிட்டையாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா இந்த வராகி அம்மா என்னிடம் வந்து சொல்லு. உனக்கு இருக்கும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து நீ நினைச்சது எல்லாமே நல்லபடியாக உன் கைகளில் வந்து சேரும்படி நான் பார்த்துக்கிறேன். என் ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு இருக்குன்றதை நீ மறந்துட வேணாம். நான் உனக்கான நல்லதை மட்டுமே செய்வேன். உன் பக்கத்தில் நான் இருந்து என் பரிபூரண அன்பையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். நீ பார்க்குற கோணம் சரியா இருந்ததுன்னா உன் வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களும் சரியாக இருக்கும். எந்த விஷயத்தையும் தப்பான கண்ணோட்டத்தோடு பார்க்கவும் வேண்டாம், தவறாக யோசிக்கவும் வேண்டாம். உன் பார்வை எப்போதும் பிழையில்லாமல் இருக்கட்டும். உன்னுடைய எண்ணமும் சிந்தனைகளும் எப்போதும் சரியானதாக நேர்மறையானதாக நல்லதுக்கானதாக மட்டுமே இருக்கட்டும் என் செல்லமே. எல்லா வகையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு துணையாக இருக்கும். இனிமே உன் வாழ்க்கையில நடக்கிறது அனைத்தும் நல்லதாக இருக்கும்படி நான் செய்ய போறேன். நீ யாரிடமும் அஞ்சியும் கெஞ்சியும் வாழும்படி நான் உன்னை விற்ற மாட்டேன் என் செல்லமே. உன் தேவைகள் அனைத்தையும் அறிந்த இந்த வராகியம்மா அது எல்லாமே உனக்கு கிடைக்கும்படி செய்ய போறேன். உன்னை அவமதித்தவர்கள் முன்பாக நீ உயர்ந்த நிலைமையில் வாழத்தான் போகிறாய். உன்னை நல்ல நிலைமையில வாழ வைக்க வேண்டியதும் உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியதும் இனிமே என்னுடைய பொறுப்பு. நீ ஒருபோதும் கலங்காதே. உன் தன்மானம் தோற்கும்படியும் நீ தலை குனிஞ்சு நிற்கும்படியும் இந்த வராகியம்மா விட்டுட மாட்டேன் என் செல்லமே. நீ சேர்க்கிற பணம் பொருள் அனைத்தும் உனக்கு பிறகு இன்னொருத்தவங்களுக்கு தான் மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆனா நீ வாழும் வாழ்க்கை மட்டும்தான் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதனால இந்த வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீ சந்தோஷமா மகிழ்ச்சியா ரசிச்சு வாழ பழகு. உன்னிடம் இல்லாததையும் உனக்கு கிடைக்காததையும் நினைச்சு ஏங்கி அலைஞ்சு திரிஞ்சு வாழ்க்கையை வீணடிச்சிட வேண்டாமின் செல்லமே. உன்கிட்ட இருக்கிறத வச்சுக்கிட்டு நீ வாழ நினைச்ச வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியும். ஒவ்வொரு நாளும் நீ மகிழ்ச்சியா இருக்கணும் நம்பிக்கையோட இருந்தீனா எல்லா நாளும் மகிழ்ச்சியா மனநிறைவானதா இருக்கும்படி நானே செய்வேன் என் தங்கமே.